ஈர புன்னகையோ குடும்ப நாவல். அதோட முந்தின 2 பகுதிகள் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க கேட்கலாம். இப்போ அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 5. இதோ இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு வர உங்க தங்கச்சிக்கு எவ்வளவு நேரம்? விருந்து ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்டா போனா நல்லாவா இருக்கும் என்றவாறு கண்ணாடி முன் நின்று உதட்டு சாயத்தை பூசிக்கொண்டிருந்த அபிதா கையில் பால் கவரோடு வீட்டுக்குள் நுழைந்த துளசியை கண்டதும் உதட்டை சுழித்தவாறு தன் அலங்காரத்தை தொடர்ந்தாள். ஷூ லேசை கட்டி கொண்டிருந்த ஆனந்தன் நிமிர்ந்தான். என்ன துளசி, இவ்வளவு நேரமா? எங்க போயிட்ட நீ? காஃபிக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரிண்ணா, அது பால் வாங்க போகும்போது அந்த மீனாட்சி அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, அதான். வாட்? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனியா? ஏய், உன்னை எங்க போக சொன்னா? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அபிதா சீறிக்கொண்டு வர பயமாய் எச்சில் விழுங்கினாள் துளசி. அண்ணி, நானா போகல, அந்த அம்மா தான் கூப்பிட்டாங்க. கடைக்கு போனவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன வேலை? கூட்டத்தை பார்த்ததும் உள்ள நுழைஞ்சிட்டியா? அபி, குரலை உயர்த்திய கணவனிடம் கோபமாய் திரும்பினாள் அபிதா. என்ன, நான் கேட்டதில் என்ன தப்பு? அவங்க பேருக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருப்பாங்க, உடனே உள்ள போயிடுறதா? அங்க இருந்த கூட்டத்தை நீங்களும் தானே பாத்தீங்க. நாமளே ஆபீஸ்ல இருந்து வந்த கையோட அங்க நிக்க கூச்சப்பட்டு தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாம்னு வந்தோம். இவளை பாருங்க, இந்த நைந்து போன சுடிதாரோட போய் நின்றுக்கா. அங்க இருந்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ச்சே! அபிதா எரிச்சலாய் கூற அப்போதுதான் தன் உடையை கவனித்தாள் துளசி. காலையில் அலுவலகத்திற்கு செல்கையில் அழகாய் இருந்த ஆடை மாலையில் பேருந்தில் வந்தது. வீடு வந்தவுடன் படுத்து எழுந்ததில் கசங்கி போயிருந்தது. தலையை கூட வாரவில்லையே. ஐயோ, இந்த கோலத்திலா அங்கு சென்று நின்றேன்? தன்னையே நொந்து கொண்டவளின் பார்வை அபிதாவை ஏறிட்டது. சற்று முன் வரை தலை வலிக்கிறது என்று படுத்திருந்தவள் எப்போது எழுந்தாள்? எப்படி இப்படி அலங்கரித்துக் கொண்டாள்? உடலெங்கும் கற்கள் பதித்த கருநீல புடவையும் அதற்கு தோதாய் கையில்லாத ரவிக்கையுமாக தகதகத்தாள் அபிதா. கூந்தலை பின்னால் படர்விட்டு முகத்திற்கு அதீத ஒப்பனையோடு இருந்தவளைக் கண்டு தன்மீதே கழிவிறக்கம் தோன்றியது. இவள் மட்டும் வந்ததும் பார்ட்டிக்கு புறப்பட்டிருந்தால் இந்த சங்கடம் நேர்ந்திருக்காதே என்று நினைத்து கொண்டாள் துளசி. சாரி அண்ணி, நான் போயிருக்க கூடாது. கண்களில் நீர் தழும்ப மன்னிப்பு கோரிய குரலில் கூறியவளிடம் மேலும் சிடுசிடுத்தாள் அபிதா. இப்ப சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? எங்களை அசிங்கப்படுத்தியாச்சு. உன்னுடைய வயிறை நிறைச்சாச்சுல்ல. ச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளம்புன, எல்லாம் வேஸ்ட் என்றதோடு கையில் கழுத்தில் மாட்டியிருந்த அணிகலன்களை அவள் கலற்ற துவங்க பதற்றமாய் குரல் கொடுத்தான் சிவசங்கர். ஏன் கலற்ற அபி? வா, போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆமா, ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு 9 பேர் போய் சாப்பிடணுமா? நமக்கு சேர்த்து உங்க தங்கச்சி சாப்பிட்டு வந்துட்டா, அதுவே போதும். ஐயோ இல்ல நீ, நான் எதுவும் சாப்பிடல. என்ன என்று பதறியபடியே கேட்டான் அண்ணன். ஆமா நீ, கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் லிப்ட்ல தனியா போக பயந்துதான் மத்தவங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்கிட்டேன். மத்தபடி அங்க ஃபங்க்ஷன் எனக்கு சத்தியமா தெரியாது. மீனாட்சி அம்மா கூப்பிட்டப்ப கூட நான் கடைக்கு போகணும்னு தான் சொன்னேன். மத்தபடி அவங்க வீட்டுல போய் நான் தண்ணி கூட குடிக்கல. அண்ணி, நான் உடனே வெளியே வந்துட்டேன் என்றதும் சிவசங்கருக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. ஏன் அபி, நாம தான் ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிடறதா இருந்தோமே, அப்புறம் என்ன காஃபிக்காக இந்த நைட் நேரம் இவளை வெளியே அனுப்புன? கூட்டம் ஜாஸ்தியா இருக்கே, ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டா போய் சாப்பிடலாம்னு பார்த்தேன். இவன் இந்த கூத்து பண்ணுவான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி சரி, டைம் ஆகுது பாரு, கிளம்பு. துளசி, நீயும் வரியா? சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அவ எதுக்கு, நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம் என்றவாறு கலற்றிய நகைகளை அணிந்து கொண்டு முகத்திற்கு மீண்டும் பவுடரை பூசியவளை வறண்ட புன்னகையோடு பார்த்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டாள் துளசி. தமையனின் மெல்லிய குரல் இங்கு வரை கேட்டது. ஏ அபிதா, அவ ஒருத்திக்கு தானே சமைக்கணும், அவளும் நம்ம கூட வந்தா என்ன? உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்கா? கீழே வந்திருந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, எல்லா லேடிஸும் எப்படி வந்திருக்காங்க. உங்க தங்க கிட்ட இருக்கிறதே 4-5 காட்டன் சுடிதார் தான். அதுல ஒன்ன மாட்டிக்கிட்டு பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி வந்து நிப்பா. அவளை நம்ம கூட கூட்டிட்டு போகணுமா? உங்ககிட்டதான் கப்போர்டு நிறைய ட்ரெஸ் இருக்கே அபி, அதுல ஏதாவது ஒன்ன கொடுக்கலாம்ல. அவ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனதே இல்ல அபி.
பாவம், இங்க வந்ததுல இருந்து வெளியே எங்கேயும் நாம கூட்டிட்டு போகல. ஜஸ்ட் இங்கேயாவது கூட்டிட்டு போலாமே. அப்படியா? தங்கச்சி மேல எவ்வளவு அக்கறை உங்களுக்கு. சரி, அப்ப நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய், என்ன நீ? போங்க, அண்ணனும் தங்கையும் ஜோடி போட்டுக்கிட்டு போங்க. நான் வெறும் வயத்தோட படுத்துக்கிறேன். போங்க போங்க. அபி, என்ன பேசுற நீ? எல்லாரும் போலாம்னு தானே சொன்ன. அண்ணா, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன், குருமாவும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் வீணா போயிடும். நீயும் அண்ணியும் போயிட்டு வாங்கண்ணா. இல்ல துளசி, ஃபங்க்ஷன்ல அங்க ரொம்ப கூட்டமா இருக்குண்ணா. அங்க உட்கார்ந்து சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பிரியாணியும் பிடிக்காது. நான் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா என்ற தங்கையை மனம் கனக்க பார்த்தான் சிவசங்கர். பிரியாணி என்றால் துளசிக்கு மிகவும் பிடிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் தெரிந்து என்ன பயன்? தங்கை ஆசைப்பட்ட உணவை வாங்கி கொடுக்க முடியவில்லை. வெளியே எங்கும் அழைத்துச் செல்ல முடியவில்லை. என்ன வாழ்க்கை இது? வர்றீங்களா, இல்ல நின்னுகிட்டே இருக்க போறீங்களா? அபிதா காலில் செருப்பை மாட்டிக்கொண்டே கேட்க, தயக்கமாய் தங்கையை பார்த்தான் சிவசங்கர். போனா என்பதாய் துளசி சைகை செய்ய அரை மனதாய் புறப்பட்டான். அண்ணா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன். கதவை வெளியே பூட்டிட்டு போயிடுங்க. சரிம்மா, நீ சாப்பிடாம படுத்துக்காத. சாப்பிடுவா சாப்பிடுவா, நீங்க வாங்க போலாம் என்று அபிதா வெளியேற, சற்றே வாட்டமான முகத்தோடு தங்கையிடம் தலையசைத்து விட்டு கதவை பூட்டிவிட்டு இருவரும் புறப்பட, துளசிக்கு சத்தமாய் அழவேண்டும் போல இருந்தது. பொங்கி வந்த பாலை அணைத்து விட்டு பிசைந்து வைத்திருந்த சப்பாத்தி மாவையும் ஆறிவிட்ட குருமாவையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்தாள். உண்பதற்கு மனமின்றி அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழ அவளது அலைபேசி அழைத்தது. திரையில் தந்தையின் உருவத்தை கண்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் உடைப்பிடித்துக் கொண்டது. அப்பா, துளசிமா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்பா என்று கூறுகையில் விம்மல் தெரித்து விட, மறுமுனையில் தங்கதுரையின் முகம் மாறியது. அம்மாடி, என்ன தங்கம், குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தந்தையின் பதட்டம் உணர்ந்து சட்டென தன்னை சமாளித்துக் கொண்டாள் துளசி. அது அது ஒண்ணுமில்லப்பா, இங்க ஒரே மழை, சரியான குளிரு, அதான் லேசா சலதோஷம் பிடிச்சிருக்கு. அடடா, மருந்து எதனா குடிச்சியாமா? இங்க என்ன, அம்மா ஏதாவது கை மருந்து தருவா. அங்க உன்னோட மதினிக்கு அதெல்லாம் தெரியுமோ என்னவோ தெரியலையே. சும்மா லேசான சளிதான்ப்பா, சுடிதண்ணி வச்சு குடிச்சாலே சரியாயிடும். அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கோமா. நம்ம சவளையில அது குட்டி போட்டுடுச்சுமா. ஹை, என்ன குட்டிப்பா? பசுங்கண்ணு குட்டி தான். அவ கலர்லயே பிறந்திருக்கு. ஐயோ, இப்பவே பார்க்கணும் போல இருக்கேப்பா. சவளை நல்லா இருக்காளா? புள்ளைய நக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. உன் அம்மாவுக்கு தான் ஒரே கவலை. ஏன்பா, உனக்கு சீம்பால் ரொம்ப பிடிக்குமே. நீ தூரத்துல இருக்கியம்மா, சட்டுன்னு கொண்டு வந்து தர முடியலையேன்னு உன் அம்மா வருத்தப்படுறா. அதுக்கு என்னப்பா, இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த தடவை சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 4 மாசத்துல கருத்தம்மா குட்டி போடுவாளே. எங்கம்மா, பேசாம இதுகளை வித்தரலாம்னு பாக்குறேன். தந்தையின் வார்த்தையில் துளசி திகைத்து போக, அதற்குள் போனை வாங்கி அண்ணம்மா குரல் கொடுத்தாள். துளசி, சாப்பிட்டியாமா? அம்மா, அப்பா இப்ப என்ன சொன்னாங்க? உங்க அப்பாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. புள்ளகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. அறிவு கெட்ட மனுஷன். அம்மா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? மாடுங்களை விக்கிற அளவுக்கு இல்ல துளசி, அதுங்களுக்கு இறை பார்த்து போட முடியலையா, அதுதான் வித்தரலாம்னு கேட்டுட்டு இருக்காரு. வேணாமா, சீக்கிரமே நம்ம நிலத்தை திருப்பிடலாம். வைக்கோல், வாழைத்தண்டு, புல்லுன்னு தீவனத்துக்கு பஞ்சம் இருக்காது. கொஞ்ச நாள் மட்டும் சமாளிச்சுக்கங்கம்மா. பிள்ளைங்க மாதிரி அதுகளை வளர்த்துட்டோம். விற்க வேண்டாம்னு அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, பிளீஸ். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் துளசி. என்ன மீறி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இருமா. துளசி, சாப்பிட்டியா? ஆச்சுமா. சரி, நிம்மதியா தூங்குமா. அம்மா நாளைக்கு பேசுறேன் என்ற அங்கம்மாள் போனை வைத்துவிட்டு கணவனை கடிந்து கொண்டாள். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க? புள்ளையே அங்க தனியா கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் போய் இதையெல்லாம் சொல்லி அவளை இன்னும் சங்கடப்படுத்தணுமா? எப்படியும் புள்ளகிட்ட சொல்லித்தானே ஆகணும். எத? நாச்சியப்பன் சொன்னத? வாய மூடுங்க. அவனெல்லாம் ஒரு மனுஷன்னு அந்த பையன் சொன்னதை என் புள்ளகிட்ட சொல்ல போறீங்களா? அவங்கிட்ட சொல்லி வையுங்க. நிலத்தை மட்டும்தான் அவங்கிட்ட அடமான வச்சிருக்கோம்.
என் புள்ளைய வைக்கல. பொண்ணுக்கு என்னன்னு பேசிட்டு நம்ம வீட்டு பக்கம் வந்தா விளக்குமாறு பிஞ்சு போயிரும். சொல்லிட்டேன். கோபப்படாத அண்ணா. அவன் எதுவும் கராரா சொல்லல. பதவிசாதான் கேட்டான். கேப்பான் கேப்பான். நல்ல புள்ளைய பெத்து வச்சிருந்தா பொண்ணு கேப்பானா? லட்ச லட்சமா எவன் கொட்டி தருவான்னு தேடி அலைஞ்சிருப்பான். மூல வளர்ச்சி இல்லாத புள்ளைனதும் கடனுக்கு பதிலா பொண்ணை கொடுன்னு கேட்பானா? இந்த திசைக்கு அவன் வந்து பாக்கட்டும். பொண்ணு வேணுமாமல்ல பொண்ணு. செப்பு சிலையாட்ட ஒத்த பொண்ணு பெத்து வச்சிருக்கேன். அத போய் அந்த பயலுக்கு கேட்கிறானே. மனுஷன் அவன் நல்லா இருப்பானா? கோபமாய் தொடங்கிய அண்ணம்மாளின் கண்களில் சரசரவென நீர் வழிய தங்கதுரையின் கண்களும் கலங்கியது. என் உசிரே போனாலும் நம்ம பிள்ளைய கொடுக்க மாட்டேன். அழாதே அண்ணோ, போய் தூங்கு என்று கூறியவர் வருத்தமாய் கண்களை மூடிக்கொண்டார். அத்தியாயம் 6. கையில் இருந்த உணவு கிண்ணத்தை உற்று பார்த்துவிட்டு நிமிர்ந்தான் மாயக்கண்ணன். மாலு, என்ன இது? என்ன மாயா இப்படி கேக்குற? வாழைப்பூ குருமா, நீ கூட ஆசையா கேட்டியே. என்ன வாழைப்பூ குருமாவா? இது என்ன இந்த கலர்ல இருக்கு? கரிய நிறத்தில் இருந்த உணவை நாசி அருகே கொண்டு சென்றவன் நாசி சுருங்கியது. தீஞ்சு போச்சா மாலு? அது தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சுட்டோம் போல இருக்கு. பட் ரொம்ப டேஸ்டா இருக்குது மாயா, சாப்பிட்டுதான் பாரேன். மாலதி ஆர்வமாய் சொல்ல ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில் வைத்தவனின் முகம் அஷ்ட கோணலானது. அவனது முகத்தையே உற்று கவனித்த ஷியாமளா வெற்றி புன்னகையோடு கைதட்டி சிரித்தாள். வெரி குட் மாயா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஷியாமி, என்கிட்ட நீ அடி வாங்க போற. மாலதி பற்களை கடிக்க கமலி புன்னகைத்தாள். உனக்கு ஏன் மாலு இந்த வேலை? நீ பாட்டுக்கு எதையாவது கொடுத்து மாயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? அதையேதான் நானும் சொன்னேன் கமலி. கேட்டாளா இவ? சித்தங்கிட்ட வாழைப்பூ இல்லைன்னு மெயின் ரோட்ல போய் வாங்கிட்டு வந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து பண்ணுனா. இப்ப எல்லாமே வேஸ்ட். இதுக்கு பேசாம ஆர்டர் பண்ணி இருக்கலாம். ஏய், ஓவரா பேசாதீங்கடி. ரொம்ப நாள் கழிச்சு மாயா வந்திருக்கான். அவனுக்கு பிடிச்சத என் கையால செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது இப்படி சொதப்பும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி மாயா, நீ அதை வச்சிரு. இன்னொரு நாள் சூப்பரா செஞ்சு தரேன். மாலதி அவன் கையில் இருந்த கிண்ணத்தை வாங்க முற்பட மறுப்பாய் தலையசைத்து விட்டு அதை சாப்பிட துவங்கினான் மாயக்கண்ணன். எனக்காக இவ்வளவு மெனக்கெட்டு சமைச்சிருக்க, இதையே வீணாக்கணும். நான் சாப்பிட்டறேன். இல்ல பரவாயில்ல மாயா, நான் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ கீழே வச்சிரு. சாப்பிடும்போது சாப்பாட்டோட ருசிய மட்டும் பார்க்க கூடாது மாலு, சமைச்சவங்களோட அன்பையும் பார்க்கணும். இதுல நான் உன்னோட அன்பை பார்க்கறேன் என்று கூறியவன் மளமளவென கிண்ணத்தை காலி செய்துவிட மாலதியின் கண்களில் நீர் திரண்டது. தேங்க்யூ மாயா. ஏய், என்ன இது குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு? ஷாமி, நீ கூட கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன். ஏன் மாயா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இத தின்னுட்டு டயரிய வந்தா அந்த முசுட்டு மேனேஜர் லீவு கூட தரமாட்டான். உங்களுக்கெல்லாம் கொழுப்புடி. சண்டே பிரியாணின்னு எவ்வளவு என்கிட்ட வாங்க, அப்ப இருக்கு உங்களுக்கு என்று மாலதி மிரட்ட ஆர்த்தி பயமாய் கேட்டாள். என்ன மாலு சொல்ற? அப்ப இனிமே சண்டே பிரியாணி பண்ண மாட்டியா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். மாலு, சீரியதான் சொல்றியா? கண்டிப்பா செஞ்சு தர மாட்டேன். அப்பாடா, ஆண்டவா, எங்க வேண்டுதல இவ்வளவு சீக்கிரமா நிறைவேற்றி வச்சிட்டியே, உனக்கு கோடி நன்றிப்பா. கமலி ஆகாயத்தை நோக்கி கும்பிட மாயக்கண்ணன் நெற்றியை சுருக்கினான். என்ன கமலி, என்ன வேண்டுதல் அது? அந்த கொடுமையை ஏன் கேட்கிற மாயா? சண்டே பிரியாணி என்ற பேர்ல வாரா வாரம் மசாலா களிய செஞ்சு வச்சிரா. உணவுப் பொருளை வீணாக்க கூடாதுன்னு அதை சாப்பிடுறதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு. அதையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. சாமியே கும்பிடாத நானே, கடவுளே, இந்த தண்டனையில இருந்து விமோசனமே கிடையாதான்னு கதறிட்டேன்னா பாத்துக்கோயேன். அடி பாவி, என்னுடைய பிரியாணி உனக்கு மசாலா களியா? உன்னை என்ன பண்றேன் பாரு என்றவள் கடாயில் இருந்த கரண்டியை கையில் எடுக்க கமலி எழுந்து ஓடத் துவங்கினாள். விட்டுடுமாளு, உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். இப்படி கோபப்படக்கூடாது. எதுடி உண்மை? நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு இப்ப இவன் முன்னால என் பேரை டேமேஜ் பண்றியா? எவ்வளையும் விட போறதில்ல நான். மாலு, வேணாண்டி, பிளீஸ் பிளீஸ். ஐயோ மாயா, காப்பாத்து மாயா. மாயக்கண்ணனின் பின்னே ஒருவர் ஒருவராய் ஒளிந்து கொள்ள முந்தைய தினம் மீந்து போன சாதத்தை வடாம் பிழிய மாடிக்கு வந்த துளசி இந்த காட்சியை கண்டு முகம் சுளித்தாள். இந்த ஒரு இடம்தான் அமைதியா இருந்தது, இங்கேயும் வந்துட்டாளுங்களா? சே, மனதுக்குள் கருவினாள் துளசி. ஏய் துளசி, கிண்ணத்துல என்ன? நீயும் மாயாவுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா
என்று ஆர்த்தி கேட்க காது கேளாதவள் போல் துடைப்பத்தை எடுத்து பெருக்க துவங்கினாள். மாமி வடாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இங்க நிக்க முடியாது. பழைய சோற கூட விட மாட்டா. ஆமா, என்ன ஸ்மெல் இது? வாமாயா போலாம். மாலு, உன்னோட வாழைப்பூ குருமா ஸ்மெல்ல விட இந்த ஸ்மெல்லு நல்லாதான் இருக்கு. துளசி, இதுல என்னெல்லாம் போட்டிருக்க என்றவாறே துளசியின் அருகே வந்த ஆர்த்தியின் முதுகில் கரண்டியால் அடித்தாள் மாலதி. என்னுடைய குருமாவை குறை சொன்னது போதும். அங்க தீஞ்சு போன பாத்திரம் எல்லாம் உனக்காக வெயிட்டிங். வா, வந்து கழுவு. இங்க என்ன வேலை உனக்கு என்று அவளை விரட்ட சற்று நேரத்தில் அங்கு அமைதி நிலவியது. ஆசுவாசமாய் கொண்டு வந்த துணியை விரித்து அரைத்து வைத்திருந்த கஞ்சி விழுதை வடமாக பிழிய துவங்கினாள் துளசி. படிக்கட்டில் இறங்கிச் சென்றவர்களின் சிரிப்பும் கூச்சலும் இங்கு வர எதிரொலிக்க அவளது முகம் கடுத்தது. மாயா மாயா மாயா, எப்ப பாரும் மாயா புராணம்தான். என்ன பொண்ணுங்க இவங்க? அவளுக்குதான் இப்படின்னா இந்த ஆள் அதுக்கு மேல எப்பவும் பொண்ணுங்க கூடவே தான் இருக்கான். பேர பாரு, மாய கண்ணனா. கௌரி அம்மா என்ன நினைச்சு இந்த பேரை வச்சாங்களோ? எனி டைம் பொண்ணுங்களுக்கு நடுவுல தான் இருக்கான். கோபியர்கள் கூட இருக்கிற கோகுல கண்ணன் மாதிரி. பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாம். தனிமையில் இருப்பதால் தன் ஆதங்கத்தை துளசி வாய்விட்டே சொல்ல, மாடியில் விட்டுச் சென்ற தன் அலைபேசி எடுக்க வந்த மாயக்கண்ணன் அப்படியே அதை கேட்டு நின்றான். அவனது வருகையை உணராத துளசி கவனமாய் வடாமை பிழிந்து கொண்டே பொறுமினாள். மேலும், எல்லாம் கௌரியம்மா கொடுக்கிற இடம். பட்டப்புள்ளைங்க கூட என்னடா பேச்சுன்னு தலையில 4 தட்டு தட்டி வளர்த்திருக்கணும். ஒத்த புள்ளன்னு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. புள்ளைய புள்ள மாதிரி வளர்க்கணும். இவனெல்லாம் என்னத்த படிச்சு வேலைக்கு போக போறானோ? பொண்ணுங்க கூட சுத்தவே நேரம் போதாது. இதுல அது என்ன வேலை? என்னவோ சொன்னானே, அது உணவு பாதுகாப்புத்துறை. மாயக்கண்ணன் நிதானமாய் கூற துள்ளிக் கொண்டு திரும்பினாள் துளசி. கைகளை கட்டிக்கொண்டு தீர்க்கமான பார்வையோடு நின்றவனை கண்டு வெளவெளத்து போனாள். சார், நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பத்தின பாராட்டு பத்திரம் வாசிக்க தொடங்குனீங்களே, நான் அப்பவே வந்துட்டேன் என்றவன் அதே பார்வையோடு அவளை நெருங்கி வர துளசிக்கு உதறல் எடுத்தது. சுற்றுமுற்றும் பார்த்தவாறே நகர முயன்றவளை கை நீட்டி தடுத்தவன் கீழே இருந்த தன் அலைபேசியை எடுத்து சட்டை பையினுள் வைத்தவாறே அவளை பார்க்க புன்னகைக்க முயன்று தோற்றாள் துளசி. வந்து, சாரி சாரி சார். சாரா? ஓ, மரியாதை இருக்கட்டும். ஆமா, நான் இந்த கேர்ள்ஸுங்க கூட பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க யாரு கூட வேணா பேசுங்க, இல்ல பேசாம போங்க. எனக்கு என்ன? வாய்தான் அப்படி சொல்லுது. ஆனா கண்ணுல கொஞ்சம் பொறாம தெரியுதே. அவளது கண்களை ஆராய்ந்து கொண்டே அவன் சொல்ல கோபமாய் நிமிர்ந்தாள் துளசி. வாட்? பொறாமையா? ஹலோ மிஸ்டர், நீங்க யாருகிட்ட பேசினா எனக்கு என்ன? நான் ஏன் பொறாமப்படணும்? அதையே தான் நானும் கேக்குறேன். நான் யாருகிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏன் கோபம் வரணும்? நானா? நான் எப்ப கோபப்பட்டேன்? நான் தான் பார்த்தனே அன்னைக்கு. ஐ மீன், உங்களை முதல் முறையா பார்த்தப்ப அந்த காய்கறிக்காரர் பக்கத்துல மாலு என் கூட பேசினப்ப, அப்புறம் லிப்ட் பக்கத்துல, இன்னொரு நாள் பர்த்டே பார்ட்டியில நாங்க கேக்கு பூசி விளையாடினப்ப இந்த முகத்துல அவ்வளவு கோபத்தை பார்த்தேன். ஹலோ ஹலோ, உங்க இஷ்டத்துக்கு எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில கோபம் வந்தது என்னமோ உண்மைதான். அது நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட விளையாடுனதுக்காக இல்ல. உணவு பொருளை வேஸ்ட் பண்ற யாரை பார்த்தாலும் எனக்கு கோபம் வரும். ஓகே, அது நல்ல விஷயம்தான். இன்னைக்கு நான் எந்த உணவு பொருளையும் வீணாக்கலையே. மாடு எனக்காக செஞ்சுக்கிட்டு வந்த குருமாவை துளி கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன் தெரியுமா? அதை சாப்பிட எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, இன்னைக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நான் ஒன்னும் கோபப்படலையே. அப்போ பொறாம? மிஸ்டர், நான் ஒன்னும். கோபமாய் தொடங்கியவளை கையமர்த்தினான் மாயக்கண்ணன். கூல் துளசி, ஐ லைக் இட். என்ன? உங்க பொறாமைய நான் லைக் பண்றேன். வெயிட். ஆமா, இந்த மாலு, ஆர்த்தி, கமலி, பிரியா இவங்கெல்லாம் என்னவோ கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இதை வேற சொல்லணுமாக்கும்? இப்ப இதுதானே ஃபேஷன். ஆணும் பொண்ணுமா கூத்தடிக்கிறது. கேட்டா நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க. லுக் துளசி, ஆணும் பொண்ணும் பேசினாலே கூத்தடிக்கிறது அர்த்தமா? நீங்க வில்லேஜில் இருந்து வந்ததால இந்த வார்த்தையை நான் பொறுத்துக்கிறேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க.
மாயக்கண்ணனின் முகத்திலும் வார்த்தையிலும் கடுமை கூடியிருக்க திகைத்து போனாள் துளசி. பயமாய் எச்சில் விழுங்கினாள். அவனது கோபம் அவளை வெகுவாய் தாக்கியது. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. தப்புதான். உங்க பேச்சு, எண்ணம் எல்லாமே தப்புதான். ஏன் துளசி, அன்னைக்கு என்னவோ எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னீங்க. படிச்ச உங்களுக்கு இவ்வளவு குறுகிய மனப்பான்மைன்னா படிக்காதவங்களை என்ன சொல்றது? என்ன, எனக்கு குறுகிய மனப்பான்மையா? பின்ன இல்லையா? 4 பொண்ணுங்க ஒரு பையன் கூட சிரிச்சு பேசுனா உடனே அந்த பொண்ணுங்களை கேரக்டர் சரியில்லாத பொண்ணுன்னும் அந்த பையனை பொறுக்கின்னு சொல்லிடுவீங்களா? ஏன் அந்த பொண்ணுங்க அந்த பையனை நண்பனா சகோதரனா நினைக்க கூடாதா? என்ன என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு? மாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு துணைய தேடிக்கிட்டு அவளை அனாதைய விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டியோட தயவுல வாழ்ந்தவாவ. ஆர்த்திய பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த தகப்பனே அவளை வித்துட்டாரு. அங்க இருந்து தப்பி வந்து அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவாவ. கமலியோட அப்பாவும் என்னுடைய அப்பாவும் கார்கில் போர்ல இறந்தவங்க. எங்க 2 பேருக்குமே அப்பாவோ கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ கிடையாது. எங்க யாருக்குமே கிடையாது. மாயக்கண்ணனின் வார்த்தையில் அவனுடைய கோபத்தில் உறைந்து போனாள் துளசி. கூட பிறந்து யாருமே இல்லாம தனியா வாழ்ந்து பார்த்திருக்கீங்களா துளசி? அது ரொம்ப கொடுமையானது. மத்தவங்க கண்ணுக்கு வேணா அது ரொம்ப லக்கியா தெரியலாம். அவனுக்கு என்ன, ஒத்த புள்ள, கேட்டதெல்லாம் கிடைக்கும், செல்ல புள்ள, ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களோட கஷ்டம், சந்தோஷம், கோபம், அன்பு, பாசம் இப்படி எதையுமே நாங்க ஷேர் பண்ணிக்க முடியாது. அதுக்கு வெளியே தான் ஆள் தேடணும். அப்படி அன்பை தேடி சேர்ந்த உறவுகள் தான் நாங்க. நாங்க இந்த பிளாட்டுக்கு குடி வந்து 15 வருஷம் ஆகுது. முதல்ல கமலி மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய சிஸ்டர். அப்புறம் மாலு வந்தா. அவ ரூம்மேட்டா ஷியாமளா, ஆர்த்தி, அனுன்னு 3 பேர் வந்தாங்க. இதுல அனு மட்டும் போன வருஷம் கூட ஒர்க் பண்ண கிஷோர கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டா. மத்தவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்கவோ கல்யாணம் பண்ணி வைக்கவோ யாருமே இல்ல. நம்ம ஃப்ளோர்ல தான் குடியிருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போறதால வாடகையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட தான் கேட்பாங்க. நானும் ஓடி போய் செய்வேன். அப்படி தொடங்கின நட்பு இன்னைக்கு அவங்களோட சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்றாங்க. நானும் எனக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இது என்னோட அம்மாவுக்கும் தெரியும். என் அம்மாவை அவங்க எல்லாருமே அம்மானு தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய அம்மாவுக்கு அவங்க எல்லோருமே பொண்ணுங்க தான். அத்தனை பேருக்கும் நான் ஒரே அண்ணன். இப்ப எனக்கு அக்கா தங்க இல்லாத குறை இல்ல. கடைசி வரைக்கும் அவங்களோட அண்ணனா இருந்து என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த உறவு எங்களுக்கும் எங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் புரியும். புரியாதவங்களை பத்தி நாங்க கவலைப்படுறதும் இல்ல. நம்ம மனசுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தா போதும். எல்லாருக்கும் அதை புரிய வைக்கணும்னு இல்ல. கௌரி அம்மா அவங்க பிள்ளைய நல்லாதான் வளர்த்திருக்காங்க என்று கூறி முடித்தவனை திகைப்பு மாறாமல் பார்த்து கொண்டிருந்தாள் துளசி. இந்த பொண்ணுங்களுக்குள்ள இத்தனை துயரங்களா? இத மறைப்பதற்காகத்தான் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்களா? ஒவ்வொருவரின் சிரிப்புக்கு பின்னே ஒரு ஆழமான காயம் ஒளிந்திருக்கும் என்பது எத்தனை உண்மையான வார்த்தை! ஐயோ, இது புரியாமல் இவர்களை பற்றி என்னென்னவோ நினைத்து விட்டேனே. இவன் சொன்னது போல் நான் குறுகிய மனம் கொண்டவள்தான். அதோடு முட்டாளும் கூட. குற்ற உணர்வில் நின்றவளை மாயக்கண்ணனின் குரல் தேற்றியது. உங்க மேலையும் குற்றம் சொல்ல முடியாது துளசி. நீங்க வளர்ந்த விதம், வளர்ந்த இடம் வேற. உங்க ஊர்ல பொண்ணுங்க பையன் கூட பேசுனா வெளிய சுத்துனா தப்புன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இங்க இது சகஜம். இத நாகரிகம்னு சொல்லி ஒதுக்காம அவங்க சூழ்நிலை, தேவைகள், அவசியம்னு சொல்லி பாருங்க. ஒன்னும் தப்பா தெரியாது. சாரிங்க. பரவாயில்ல துளசி. அண்ணன் தங்க பைக்ல போனா கூட ஜோடி போட்டு சுத்துதுன்னு சொல்ற கூட்டம் இங்க இருக்கு. பைக்ல போறவங்களுக்கு தான் தெரியும். தங்கைய ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அண்ணன் டிராப் பண்ண போறான்னு. இது மத்தவங்களுக்கு புரியுமா? எல்லாமே அவரவர் பார்வையில தான் இருக்கு. என் பார்வையில எல்லாருமே என்னோட சிஸ்டரா தான் தெரியறாங்க என்றவன் துளசியின் கண்களுக்கு மிக மிக உயர்வான உத்தமனாக தெரிந்தான். இவனையா தவறானவனாய் நினைத்தேன். சச்ச, தன்னையே கடிந்து கொண்டவளின் முன்னே
சொடுக்கிட்டான் மாயக்கண்ணன். பட் ஒன் திங் துளசி. சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு அந்த உணர்வு வரல என்றவனை பார்த்து விழிகளை விரித்தாள் துளசி. என்ன என்ன சொல்றீங்க? எவ்வளவு ட்ரை பண்ணியும் உங்களை என்னால சகோதரியா நினைக்கவே முடியல என்றவன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.